Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான creamyயான white sauce pasta recipe தான் பார்க்க போறோம். இந்த white sauce pastaல நம்ம சீஸ் எதுவும் சேர்க்க போறது இல்ல. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வெஜிடபிள்ஸை பாஸ்தாவோட சேர்த்து creamyயா, ஹைஜீனிக்கா, நம்மளே ஹெல்த்தியா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து நல்ல க்ரீமியா சூப்பரா இருக்கும். அதனால குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன்ல 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடானதும் பெண்ணே பாஸ்தா 1.5 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தாவை வந்து ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. பாஸ்தா வந்து 80%, அதாவது 8 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தாவை செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து நைஃபால் நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக கட் ஆகணும். அதே சமயம் உள்ளே வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். பாஸ்தாவை வந்து இந்தளவு குக் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ ரன்னிங் வாட்டர் இல்லைன்னா சில் வாட்டரால் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்ப தான் பாஸ்தா வந்து ஓவர் குக் ஆகாமல் குலையாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 2 பல்லு பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஆனியனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து 1/4 கப்பு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸை வந்து ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டாஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம், பச்சை பட்டாணி, கேபேஜ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இதில் சால்ட் 1/4 டீஸ்பூன், சுகர் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கறதுனால வெஜிடபிள்ஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதோட பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து கண்டிப்பாக பட்டர் தான் சேர்க்கணும். பட்டரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் மெல்ட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த பட்டர்லேயே மைதா மாவு வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தோம்னா மைதா மாவு வந்து நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாஸ்தாக்கு வந்து 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். இப்போ 1/2 லிட்டர் பால்ல இருந்து 1 கப்பு பாலை மட்டும் மொத்தமாக சேர்த்துறாம பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பாலை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம க்ரீம் ரெடி பண்ணணும். மீதி பாதி பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கெட்டியாயிட்டே வருது. மறுபடியும் இன்னொரு கப்பு வந்து பால் சேர்க்கணும். அந்த பால்லையும் நான் பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். மீதமுள்ள பாலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீம் நல்லா குக் ஆயிருச்சு. க்ரீமை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு க்ரீம் வந்து ரொம்ப திக்காயிருச்சுன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு க்ரீமோட திக்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமை வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஒரிகனோ 1/2 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஒரிகனோ இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போ பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். க்ரீம் வந்து பாஸ்தாவில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு ஒரிகனோவை தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட டேஸ்ட்டு வந்து நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதனால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணுறப்பையும் ஒரிகனோ அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.